உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மீனராசி சகோதர சகோதரிகளை, மீண்டும் இந்த உச்சம் பெற்ற குருவின் காணொளியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி. எப்பொழுது நம்மளுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டை பார்க்கிறதோ, இது ஒரு அற்புதமான உங்களை செம்மையாக்கி கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் டாக்டராக வரணும், நான் இன்ஜினியராக வரணும், சயின்டிஸ்டாக வரணும், லாயராக வரணும், ஆசிரியராக வரணும், இப்படி அந்த உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களை பார்ப்பதால் நீங்கள் யார், நீங்கள் யாராக வெளிப்பட போகிறீர்கள், ஆக அந்த முடிவுக்கு வந்துடணும். சரிங்களா? ஆக எப்பொழுதுமே வாய்ப்புகள் இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், அசால்ட்டுத்தனம், அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு அற்ற தன்மை எல்லா ராசிலையும் இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ எனக்கெல்லாம் விழிப்புணர்வு சுத்தமாக கிடையாது. எப்போது 16 வயசு வரைக்கும் சனி திசை, சனி எனக்கு நீசம் பெற்றிருந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி நீசம் பெற்ற 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தத்தி, கொஞ்சம் கூட அப்போ எந்த இதுலேயுமே படிப்பில் எதுலேயுமே கவனம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த 16 வயசு முடிஞ்சு அதுக்கப்புறம் 17 வயசில் புதன் வருது. புதன் திசை வரும்பொழுது என்ன ஆகிடுது, அறிவு மேம்படக்கூடிய திசை அது. நம்ம அறிவை மழுங்கடிக்கக்கூடிய திசையில் பிறந்தவன் அறிவை மேம்படுத்தக்கூடிய திசை வரும்பொழுது எந்த அளவுக்கு உண்மை பாருங்கள். நான் எனக்கு பேச்செல்லாம் பயங்கரமாக கூசும், நடுக்கம் ஏற்படும். இப்பொழுது மேடை பேச்சாக இருக்கட்டும், எந்த பேச்சாக இருக்கட்டும், எவ்வளோ கணீர் என்று நாம் பேசுகிறோம். இதற்கு என்ன காரணம்? நம்மளை வளர்த்த அந்த புதன் 17 34 வயது. அப்போ நம்மளை ஒரு ஜோசியராகவே ஆக்கி விட்டுருச்சே. அப்போ திசாபுத்தி எந்த அளவுக்கு வலிமை. நீங்கள் ஒன்றும் இல்லை, பூரட்டாதியில் பிறந்திருப்பீங்க. அப்போ சனி திசை அல்லது புதன் போயிட்டுருக்கும். புதன் அறிவை மேம்படுத்தக்கூடியது. என்ன தான் 7.5 நாட்டு சனி நடந்தாலும் யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் அது பெரிய பாதிப்பு இல்லை. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்போ கேது திசை அல்லது சுக்கிர திசை போயிட்டுருக்கும். இப்போ எனக்கு சுக்கிர திசை, இப்போ சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடு, வாகனங்கள் இது எல்லாமே நமக்கு அமையும். அதே மாதிரி உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த சிறு வயதிலேயே சுக்கிர திசை வந்திருக்கும். சூரியன் அல்லது சந்திரன், செவ்வாய் கூட போகலாம், என் வயசுக்கு மேலே உள்ளவங்களாம். எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய லக்னத்திற்கு நமக்கு நடக்கக்கூடிய திசை. இன்றைக்கி ஒரு மீனராசி சொன்னார் நேற்று ஆன்லைனில் பார்க்கும் பொழுது, ஒரு பேர் என்ன, உதயகுமார். அதாவது நீங்கள் சொன்ன ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எப்பொழுதுமே நமக்கு கோடி கோடியாய் தானாக கொட்டாது. அப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் தான் அதை முன்னே எடுத்து செல்ல வேண்டும். அது உங்கள்கிட்ட பிடிச்சது. ஒரே நாளில் நான் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்தேன்னார். ஆக என்னை பொறுத்தவரை நானும் இத்தனை ஆண்டுகளாக உங்களுடன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்போது முயற்சி திருவினையாக்கும். அப்போ மீனராசி நீங்கள் ஸ்டெப் எடுக்காமலேயே உங்கள் ராசிக்கு இப்போது அடிக்கப் போகிறது யோகம் அப்படின்னா உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடம் எது இது இருக்குது, இது லாட்ரி சீட்டு. அப்போ எல்லா மீனராசிக்கும் லாட்ரி சீட்டு விழுமா? லாட்டரி யோகம் யாருக்கு இருக்குது ஜாதகத்தில்? அதில் 9ஆம் பாவாதிபதி எங்கே இருக்குது, 5 குடையவன் எங்கே இருக்குது? அதெல்லாம் இந்த 9ஆம் இடத்தை இப்போ குரு பார்க்கறதுனால இது லாட்டரி யோகம். ப்ராப்பர்ட்டிஸ், திடீரென்று சொத்து சேர்க்கை, திடீரென்று நமக்கு வராத சொத்து வர்றது, வராத பணம் நமக்கு சேர்றது, திடீரென்று நமக்கு வாழ்க்கையில் ராசிக்கு அதிபதியே ராசியை பார்ப்பதால், அதுவும் உச்சம் பெற்ற பார்வை, சாதாரண பார்வை இல்லை, உச்சம் பெற்று ராசிக்கு அதிபதி ராசியை உங்களுக்கு மட்டும்தான் பார்க்கும் குரு. அடுத்தது தனுசு ராசிக்கு. சரிங்களா? தனுசு ராசிக்கு அந்த பார்வை இல்லை. அடுத்த வருஷம் குரு பயிற்சி அப்போது தனுசு ராசிக்கு நான் சொல்லிகிட்டு இருப்பேன், உங்கள் ராசியாதிபதியே 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம் ராசிக்கு இப்போ மீன ராசிக்கு அதிபதியே ராசியை பார்ப்பதால் நாம் நம்மளை ரெனோவேஷன் செய்து கொள்ளக்கூடிய காலம் இது. அப்போ சரியான வைத்தியம், சரியான நோய்களுக்கு மருந்து, அதே மாதிரி சரியான முயற்சி, சரியான வாழ்வாதாரத்திற்கு உண்டான நல்ல அற்புதமான வழி இப்போ நான் பெறுவது.
ஜென்ம சனி என்றார்கள். இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம், கரெக்டாக இந்த குரு பார்வை மீனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஜென்ம சனியினுடைய தாக்கங்கள் குறையும். அதே மாதிரி இந்த ராசிக்கு அதிபதியே 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்காக காத்திருந்தவர்கள், 5ஆம் இடம் என்பது குழந்தை, அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்தை அடைய முடியாதவர்கள், அதில் வம்பு வழக்குகளில் சந்தித்தவர்கள் இப்போ காம்ப்ரமைஸாக போய் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு அதிபதியே குலதெய்வம் என்ற இடத்தில் இருப்பதால் நிறைய மலேசியன்ஸ்லாம் குலதெய்வம் தெரியாமல் இருப்பார்கள். அதை தேடிய ஒரு பயணம், அது உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க மூலமாக சரியாக அது அடையாளம் கண்டுபிடிக்கப்படக்கூடிய சூழல் வரலாம். அதே மாதிரி எப்போ நம்ம ராசியாதிபதியே 5ஆம் இடத்தில் சென்று உச்சம் பெறுகிறதோ நம்மளுடைய அறிவு விசாலமாகும், அறிவு இன்னும் பல மடங்கு பெருகும். 5ஆம் இடம் என்பது நல்ல உபதேசங்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு படிப்பு என்பது 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆய்வு படிப்புகள், ஆராய்ச்சி படிப்பு, டாக்டரேட், பிஹெச்டி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் அது சரியான காலம். அதே மாதிரி எப்போ ராசியாதிபதி 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறதோ பங்கு சந்தையில் எப்படியெல்லாம் வருமானத்தை பெற வேண்டும். இப்போ அப்படியே பார்த்த அந்த இவர் பார்த்திங்கன்னா, உதயகுமார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா அதில் இழந்துட்டார். அப்போ ஒரு லக்கணத்துக்கு, விருச்சிக லக்கணத்துக்கு 2 குடையவன் குரு, 8 குடையவன் புதன், ரெண்டும் சேர்ந்து 5 குடையவனும் அதே 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல சந்திரன். அப்போ இவர் எங்கே பண்ணியிருக்கிறாரு, எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுருக்காரு, இன்ட்ராடே. அதனால் நீங்கள் பங்கு சந்தையில் உள்ளவரா, தயவுசெய்து ஜாதகத்தை பாருங்கள். அது உங்களுக்கு ஆகுமா ஆகாதான்னு நான் கிட்டத்தட்ட 85 வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அப்போது நாம் ஒரு விஷயத்தில் இறங்கி பார்த்து அனுபவப்பட்டு நான் அந்த ட்ரேடிங்கெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத செக் பண்ணி, அப்போ மீனராசனுடைய மன இயல்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பே சுத்தமாக கிடையாது என் ஜாதகத்தில். அது உண்மையிலேயே அதே மாதிரி இருக்குது. அப்போ மனநிலை மட்டும் என்ன ஆகுது, அந்த இன்ட்ராடே உள்ளார போனோம்னா அது ஒரு பைத்தியம் மாதிரி ஆக்கி விட்டுருது. அதில் நம்ம வெளியில் வந்து பல ஆண்டுகள் ஆச்சு. அதனால் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நம் ராசிக்கு அதிபதி கரெக்டாக நமக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நம் ராசியவே 9வது பார்வையாக பார்க்கும் பொழுது இதுதான் அதிர்ஷ்டமான நேரம். அப்போது உச்சம் தொடும் 3 ராசிகள் அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் தேடிக்கொண்டிருந்தார்களோ அது எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். ட்ரீம், கனவுகள். நான் ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்தேன். என்னுடைய சகோதரர்கள் ஸ்ரீலங்கன், இலங்கை தமிழர்களை காண வேண்டும் என்ற எண்ணம் பல ஆண்டுகளாக இருந்தது. எனக்கு அவர்களை ரொம்ப மிகவும் பிடிக்கும். மலேசியா, சிங்கப்பூரெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. கடைசியில் பாருங்கள், கரெக்டாக ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இது என்னது, நான் காத்திருந்தேன், கனவு கண்டேன், செல்ல வேண்டும் என்ற எண்ணம், பல நாட்கள் கனவில் ஸ்ரீலங்காவில் இருப்பது போன்ற ஒரு எண்ணங்கள்லாம் உருவாகும். அது எப்போ நமக்கு நிறைவேறுது, நம் ராசியாதிபதி அந்த ஜலராசியில் உச்சம் பெற்று நம் ராசியை பார்க்கும் பொழுது என்னை போன்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மீனராசிகள், என்னுடைய கல்வி, உயர்கல்வி, நான் போய் ஜெர்மனியில் படிக்கணும், அமெரிக்காவில் செட்டில் ஆகணும், அங்கே வேலை பார்க்கணும், எல்லாம் மனிதனுடைய எண்ணங்கள் தானே. நான் ஒரு ஜோதிடத் துறையில் நான் முனைவராக வேண்டும், ஆகிவிட்டோமே. 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆகிட்டோம். குரு பயிற்சிக்கு மேலே ஆக வேண்டியது அதுக்கு முன்பே ஆகிட்டோம். இப்படியெல்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபராக வர வேண்டும், சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் எண்ணங்கள் யார் யாருக்கு இருக்கோ அவர்கள்தான் உச்சம் தொடுவார்கள். நாம் எந்த முயற்சியும் இல்லாமல் எதுவுமே செய்யாமல் இருந்தால் நான் அப்படியே தான் இருப்பேன். கோள்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, சிவனேன்னு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா. சிவனே என்றால் என்ன, ஜீவன் என்றால் மூச்சு காற்றை மட்டும் கவனித்து கொண்டு நீங்கள் முற்றும் திறந்த முனிகள் மாதிரி வாழ்ந்தீர்களே, ஆனால் கோள்கள் தாக்கங்கள் இருக்காது. எப்போ நம்ம வந்து ஒரு முயற்சின்னு எடுத்து ஸ்டெப் எடுத்து முன்னாடி வெளியில் வைக்கிறோமோ அப்போ தான் கிரகம் பேசும்.
ஒரு காலத்தில் பெண்களுக்கெல்லாம் ஜாதகமே எழுதாத காலம் இருந்தது. என்னென்னா அவங்கெல்லாம் வந்து வேலைக்குன்னு போகிறதில்ல. இப்போ எல்லாமே ஐடி ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க ஜாதகம் தான் பேசும். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. எப்போ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறதோ லாட்டரி பிரியர்கள், அதே மாதிரி அதிர்ஷ்டத்தின் மூலமாக அற்புதமான முன்னேற்ற மேன்மைகள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பூமியினால் ஆதாயம் உண்டு. பதவி உயர்வு தான் 9ஆம் இடம். இடம் மாற்றம் தான் 9ஆம் இடம். பதவி உயர்வு, ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு. அப்போ 9ஆம் இடம் என்பது வேறு தேசங்கள் போகிறது, வேறு நாடு போகிறது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, காரை மாற்றுறது, இது எல்லாமே கரெக்டாக அந்த யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருந்தாங்களோ அவங்களுக்கு நடக்குது. அது இந்த முறை கன்ஃபார்மாக நடக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம், இது வரைக்கும் பிஸ்னஸ்லாம் பண்ணி சொந்த தொழிலெலாம் பண்ணி பெரிய லாபம் இல்லை என்ற எண்ணம் கிடைத்தவர்கள்லாம் இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எதை விற்றால் பெனிஃபிட் கிடைக்கும், எந்த தொழில் செஞ்சால் லாபம் வருங்கிறத இந்த வருஷம் தெரிஞ்சுக்குவீங்க. எடுங்க ஜாதகத்தை, நான் சொல்லித்தரேன். என்ன உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு 1000 பேர் உள்ளே வந்திருக்காங்க. இந்த 9842208655 இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது. சென்ட் மீ பிளேலிஸ்ட் மீனம். அதே மாதிரி என்ன லக்னம்னு போடுங்க, அனுப்பி விட்றேன். ராசி லக்னம் ரெண்டும் சேர்ந்து ஒரு 100-120 வீடியோஸ் இருக்கும், 110 வீடியோஸ் இருக்கும். ஏதோ ஒரு வீடியோ உங்கள் கண்ணை திறக்காதா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படியாவது வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்காதா? அதெல்லாம் நல்லா பேசியிருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். ஆக இந்த வருஷம் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் செய்யும் தொழிலில் லாபம். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தும் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம், நாம் காத்திருந்தேன், அந்த பிரயாணம் வரப்போகுது. அது மாதிரி காத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் திடீர்னு போகும்னா 60 லட்சம் பேரும் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து கிளம்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? கோட்சார பலன்கள் என்பது காத்திருப்பவர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை நிகழ்த்தி கொடுப்பது என்னுடைய அனுபவத்தில். புரியுதுங்களா? வேறு எங்கெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் கோடி கோடியாக கொட்டி மிகப்பெரிய நான் ஜோசியமே பார்க்க வேண்டியதில்லை. பல கோடி ரூபா எனக்கு வந்துருச்சுன்னா நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும்? அடுத்த வருஷம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம். ஆக நம்ம தொழிலில் நாம் அவங்க யாரெல்லாம் என்னென்ன ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ரெனோவேஷன் பண்ணக்கூடிய காலம் இது. நீங்கள் ரெனோவேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போ களை எடுக்க வேண்டும் நம் தவறுகளை. லோ ஸ்டாப் பண்ணுங்க, ஓப்பன் டாக்கிங் க்ளோஸ் பண்ணுங்க. எப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களையே பார்க்குதோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை மாற்றணும். என்ன மாதிரி சிஸ்டம்? ஃபினான்ஷியல் சிஸ்டம், ஸ்பீச், உறவுகள், நல்ல உறவு, கெட்ட உறவு யார், உங்களுடைய சேர்க்கைகள், நட்பு வட்டங்கள், அதே மாதிரி உங்களுடைய தொழில், ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களே பார்ப்பதால் கண்டிப்பாக மாற்றம் என்பதில் மாற்றமில்லை. அது நல்ல வகையான மாற்றமாக இருக்கட்டும், அது உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கட்டும். அடுத்தது மீன ராசியினுடைய மர்மங்கள். மீனராசினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிற வீடியோவில் விரைவில் நம்ம மீண்டும் சந்திக்க போகிறோம். அதனால் இந்த ஜென்ம சனி என்பது இந்த குரு பார்வையில் கண்டிப்பாக ஒரு பெரிய சுமையாக இருக்காது. இந்த வருஷம் ராசிக்கு அதிபதியே 5இல் உச்சம் பெறுவதால் ஆராய்ச்சி படிப்புகள், ஆய்வு செய்யக்கூடியது, என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் வாங்க சொல்லித்தரேன். 10th பாஸ் பண்ணவங்கலேருந்து பார்ப்போம். உங்களுக்கு அழகாக என்ன மாதிரி படிக்கலான்னு அவங்க மாணவர்களையும் கூப்பிட்டே வந்துடுவாங்க. வந்துட்டிங்கன்னா நல்லது. அவங்களோட ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க ஜாதகப்படி என்ன மாதிரி ஃபீல்டு, அதே மாதிரி வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிடைச்ச வேலைக்கு உள்ளே போய் ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் பார்ப்போம். நல்ல மாற்றம் என்பதில் மாற்றமில்லை. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.